ஸோ போலிங்ல நேற்று அந்த பிச் கண்டிஷன்ஸை பயன்படுத்தி எக்ஸலன்ட் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட். பட் பேட்டிங் கன்சர்ன்ஸ்ல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா ஷேக் ரஷீதை உள்ள கொண்டு வந்து அந்த ஒரு எய்ம், அந்த ஸ்டம்ப் அங்க இருக்கு, அதுக்கு இவ்வளவு ஆங்கிள் ஃபோர்ஸ் கொடுத்தா போதுங்கிறதெல்லாம் அவரோட பாடியில டியூன் ஆயிருக்கிற ஒரு விஷயம். நான் வந்து ராகுல் திரிபாதியோட கேட்ச் பாராட்டியே ஆகணும். என்னதான் திரிபாதியோட பேட்டிங் மேல எனக்கு ஒரு கன்சர்ன் இருந்தாலும் சூப்பர் ரன்னிங் கேட்ச், கிட்டத்தட்ட ஒரு 22 மீட்டர்ஸ் கிட்ட கவர் பண்ணாரு. கவர் பண்ணி ரொம்ப அழகா. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்ல பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வணக்கம் பிரதர். வணக்கம் சார். ஐபிஎல் ஒரு ஃபயரான கட்டத்துக்கு போயிருச்சுன்னே சொல்லலாம். எல்லா டீமுமே கம்பேக் கொடுக்க தொடங்கிட்டாங்க. இனிமே ஐ திங்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நேத்து நடந்த சென்னை vs லக்னோ மேட்ச், தோனி கேப்டன்ஷிப்ல செகண்ட் மேட்ச், ஃபர்ஸ்ட் லாஸ்ட்க்கு அப்புறம் வராரு. எப்படி இருந்துச்சு மொத்தமா மேட்ச்? மேட்ச் நல்லா இருந்துச்சு. பட் தயவு செஞ்சு ஃபுல் கம்பேக் மாசு அப்படின்லாம் ரொம்ப ஹைப் போயிடாதீங்க. நம்ம ஊர் மக்கள்கிட்ட பிரச்சனையே அதுதான். ஒண்ணு ரொம்ப கீழே போட்டுருவாங்க, இல்லை ரொம்ப ஹைப் போவாங்க. எதுக்காக இப்படி சொல்றேன்னா, நெகட்டிவா பேச நினைக்காதீங்க. போலிங் வந்து ஒரு பெரிய கன்சர்னா, ஒரு மிகப்பெரிய பயமாலாம் ஆக்சுவலா இல்ல. நடுவுல 2-3 எக்ஸ்பென்சிவ் ஓவர்ஸ் அண்ட் ஆஸ் யூஷுவல் பத்திரனா நேற்றுமே ஒரு எக்ஸ்பென்சிவே தவிர போலிங் கொஞ்சம் டீசெண்டா தான் இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு இவங்களுக்கு எதிரான மேட்ச்லயே கூட இஃப் யூ சி கொல்கட்டா அதுக்கு முன்னாடி நடந்த அந்த பஞ்சாப்க்கு எதிரான மேட்ச்லயே கூட we took 5 wickets within 78. ஓகேங்களா? ஆனா அது பினிஷிங் பண்ற பத்திரன மாதிரி ஆட்களால தான் மேட்ச்ல பிரச்சனை வந்துச்சு. ஸோ போலிங்ல நேற்று அந்த பிச் கண்டிஷன்ஸை பயன்படுத்தி எக்ஸலன்ட் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட், காம்போஜ் வண்டர்ஃபுல் ஸ்பெல்லு, அதனால வி டிட் வெரி வெல். பட் பேட்டிங் கன்சர்ன்ஸ்ல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா ஷேக் ரஷீதை உள்ள கொண்டு வந்தது. ஓகேவா? ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுவோம். ஆனா என்னன்னா அந்த ஒரு சூப்பரான மூவ் தவிர மிடில் ஆர்டர் இன்னுமுமே ஒரு ப்ராப்ளமா இருக்கு. நேத்து ஷர்துல் தாக்கூரோட அந்த லூஸ் டெலிவரி ஓவர் 19வது ஓவர் கிடைக்கலன்னா நேத்துமே அது வந்து நிறைய பேர் சும்மா கிண்டலா சொல்றாங்க. அது என்னது கவன் படம் நினைக்கிறேன். அந்த கவன் படத்துல வந்து நான் தொட்டில் ஆட்டி வளர்த்த புள்ள உனக்கு கொடுக்குதா தொல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியராஜ் பார்த்து இவர் சொல்லுவாரு. பாண்டியராஜ் பத்தி டி ராஜேந்தர் சொல்லுவாரு. அந்த மாதிரி எல்லாம் கலாச்சிட்டு இருக்காங்க. பட் பாயிண்ட் என்னன்னா டியூ ஃபேக்டர். ஷர்துல் தாக்கூருக்கு வந்து ஒரு பால் அந்த ஒரு 6 அடிச்ச தூபே வந்து அடிச்ச அந்த ஷார்ட் அடிச்ச அந்த ஒரு பால் வந்து ஃபுல் டாஸா போச்சு பாத்தீங்களா? அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹிட் வேற கிடைச்சு இல்ல, அது கை விட்டு வழுக்கிடுச்சு லிட்டரலா. அதே மாதிரி அவர் கொஞ்சம் ப்ரெஷர்ல ஓவர் ஸ்டெப் பண்ணிட்டாரு. அதே மாதிரி அந்த ஃபுல் டாஸ் தோனிக்கு போட்டதெல்லாம் வந்து ஒர்ஸ்ட் டெலிவரி. ஸோ அதனால we were able to come back to match தவிர we have to focus a lot on batting. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தோனியோட அந்த ஸ்டெம்பிங்கா இருக்கட்டும், அவரோட அந்த ரன் அவுட்டா இருக்கட்டும். ஏன்னா ஒன் ஆஃப் த நான் 44 ஏஜ் ஆயிருச்சு, ஆனா இன்னும் அந்த பெஸ்ட் விக்கெட் கீப்பர் ஐபிஎல்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காருல்ல. சோ எப்படி இந்த ஒரு மனுஷனால இப்படி முடியும்ன்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. பிளஸ் அது வந்து பயிற்சி, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோக்கஸை நீங்க எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்க, அந்த கேமோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு எவ்வளவு இருக்குங்கிறது தான். இப்போ எல்லாருமே சொல்றாங்க அந்த ரன் அவுட் லக்குப்பா அப்படின்னு. எத்தனை பேருக்கு அந்த லக்கெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா அந்த துரிதம், அதாவது அவர் த்ரோ அடிக்கும் போது கண்டிப்பா ஸ்டம்ப்ல படும் அப்படிலாம் நினைச்சு யோசிச்சு அந்த இடத்துல வந்து இந்த ஏதோ ஒரு படம் யுவன் தந்திரன் ஒரு படம், அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஹீரோ ஓடும்போது அப்படியே பயங்கரமான அந்த ஆங்கிள் எல்லாம் வரும். அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கல. He knows he has been in this game for so many years, not just IPL, in all the formats for Indian team. அப்ப இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து போட்டா நாங்க பாடுவோம் அப்படிங்கிறது வந்து ஒரு இயற்கையா வர விஷயம். நீங்க ஜடேஜா எவ்வளவு ரன் அவுட் மிஸ் பண்ணி பாத்துக்கீங்க. எக்ஸாக்ட்லி லைக் தட். பட் ஜடேஜாக்கு இல்லாத ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தோனிக்கு நேத்து என்ன அப்படின்னா, he was quite relaxed. ஒரு நல்ல வியூ கிடைச்சது. ஜடேஜா வந்து பால் பிக் பண்ணும்போது இப்படி படுத்த நிலைமையில இருப்பாரு. நிறைய நேரத்துல படுத்துக்கிட்டு அடிப்பாரு. ஒரு ஸ்டெம்ப் தான் தெரியும். பட் நேத்து அப்படி கிடையாது. 3 ஸ்டெம்புமே தெரிஞ்சது. ஒரு கேஷுவலா இருந்துச்சு. ரன் ஸ்லோவா தான் ஒண்ணே ரன்னா ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஷுவலா அடிச்சாரு. பட் அந்த ஒரு எய்ம், அந்த ஸ்டெம்ப் அங்க இருக்கு, அதுக்கு இவ்வளவு ஆங்கிள் ஃபோர்ஸ் கொடுத்தா போதுங்கிறதெல்லாம் அவரோட பாடியில டியூன் ஆயிருக்கிற ஒரு விஷயம். இப்ப இதை நான் சொன்னா கூட உடனே கீழே கமெண்ட்ல வந்து ஐயோ அவர் பயங்கரமா ஜால்ரா அடிக்கிற ஆஹா ஓஹோன்னு. சயின்ஸை புரிஞ்சுக்காதவங்க இப்படிதான் பேசுவீங்க. இதுக்கு பேரு பயிற்சி. நீங்க ரொம்ப காலமா நீங்க ஒண்ணும் இல்ல, சிம்பிள். இந்த டீ யாத்திரை கடையில பாருங்க, உடனே இதை ஒரு எடிட்டா போட்டு நிறைய பேர் நான் என்ன பிரபலமாக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நான் பண்ற வீடியோல எடிட் போட்டு இதுவா கிரிக்கெட் கமெண்ட்ரில போடுறாங்க, ஜாலியா இருந்துச்சு. பட் இந்த டீ யாத்திரை பையன் நீங்க கவனிச்சீங்கன்னா இப்படி எல்லாம் ஆங்கிள் போயிட்டு இருக்கும். எப்படி? he knows that science because of practice. அவருக்கு உள்ள இருக்கிற அந்த ஆங்கிள் டீவியேஷன் எல்லாம் தெரியாது. பட் இந்த இடத்துல விட்டா இவ்வளவு தூரம் போகும் அப்படின்றது அவனுக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரிதான்
தோனி கீப்பிங் பண்ணி 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 அந்த ப்ரெசிஷன்ல பண்ணதான் அந்த ஸ்டம்பிங்கும் அந்த ரன் அவுட்டும். சோ நீ வந்து ரொம்ப பதோனி மாதிரி ரொம்ப துருதுருப்பா ஏறி போற ஒரு ஆள் அடுத்து ஸ்டம்பிங் தான் பண்ண போறாங்க, கரெக்டா ஜடேஜா போறாரு எடுக்கிறாரு. இதெல்லாம் பேசி தெரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது. இதெல்லாம் இட் ஆல் ஹேப்பன்ஸ் வித் இன் மைண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி அந்த ரன் அவுட் சமத் இஸ் அ டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ரன் அவுட் நம்ம பண்ணாம இருந்தா இன்னும் ஒரு 10-15 ரன் நம்ம ரிஷப் பந்த் கேட்ட மாதிரி கிடைச்சிருந்திருக்கும் வீடு அப்படின்னு. சோ இதெல்லாம் வந்து நீங்க எப்படி 43 வயசுல முடியுது அப்படின்னா அதுக்கான பதில் அவ்வளவு பயிற்சி, அத்தனை அனுபவம். இந்த இடத்துல பயிற்சியை விட அனுபவம் மேக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பவுலிங்கை பத்தி பேசலாம். ஏன்னா அந்த பவர் பிளேல தோனி முன்னாடி அந்த தீபக் சஹரையும் ஷர்துல் தாக்கரையும் அப்படி நிறைய யூஸ் பண்ணி பார்த்திருக்கோம். அந்த 6 ஓவர் அது மாதிரி நேற்று கலீல் அண்ட் அன்சுல் கம்போஸ் நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அன்சுல் கம்போஸ் இறக்குங்கன்றப்ப நேற்று இறக்குனாங்க. ஸோ அதுக்கப்புறம் நூர் அகமதா இருக்கட்டும், ஜடேஜாவை அவர் யூஸ் பண்ண விதமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜாமி ஓவர்டன் அண்ட் பத்தியர்னா கடைசி முடிச்சு கொடுத்தாங்க. இது எப்படி இருந்துச்சு மொத்தமா பவுலிங் யூனிட்டா? நான் பவுலிங் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். காம்போஸ் இஸ் எக்ஸப்ஷனல். சூப்பரா இருக்கு. 4 டாட் பால் போட்டார் மிச்சல் மார்ஷலுக்கு, எல்லாமே சூப்பர் டெலிவரி. அதாவது என்ன பண்ணாருன்னா அந்த லைன் அண்ட் லென்த் தான் பஸ் ஃபாஸ்ட் பவுலரோட கண்ட்ரோல்ல இருக்க விஷயம். புரியுதா உங்களுக்கு? பேட்டருக்கு இது வந்து பேட்டிங் கேம் ஆயிடுச்சு. பேட்டருக்கு தான் நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க எப்படி வேணா நவுந்து ஆடலாம், கொஞ்சம் ஹைட் போட்டாலும் நோ பால் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நீங்க பேட்டை ஸ்விட்ச் பண்ணிலாம் ஹிட் பண்ணலாம். இது எல்லாமே இருக்கு. நல்ல பேட் பட்டாலே போயிடும்னா கூட போலர்ஸ் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் அந்த லென்த் உங்க கண்ட்ரோல் இருக்கு. இந்த யோகா சொல்லித்தரவங்க எல்லாம் சொல்லுவாங்க மூச்சு பயிற்சி. அதாவது நீங்க வந்து உங்களோட நேரத்தை நீங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்களோட பாஸ்ட கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஃபியூச்சர் வேணா கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா எந்த விஷயம், உங்க ரத்தத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா எதை கண்ட்ரோல் பண்ண முடியும்? மூச்சை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிம்பாங்க. சோ அந்த மூச்சு பயிற்சியில தான் யோகா இருக்கு, அறிவு இருக்கு, எல்லாமே இருக்கு. எக்ஸாக்ட்லி லைக் தட் இன் போலிங். உங்களுக்கு வந்து நீங்க லைன் அண்ட் லென்த்தை எவ்வளவு அழகா கண்ட்ரோல் பண்றீங்களோ, அதனால தான் நான் பத்திரனாவையும் பும்ராவையும் கம்பேர் பண்ணி பத்திரனாவை கழுவி ஊத்துவேன். பத்திரனாவோட பிரச்சனையே அதுதான். பத்திரனாவோட அட்வான்டேஜ் வெறும் ஸ்பீடு தான். பட் எந்த இடத்துல பிச் பண்ணும் அந்த இடத்துல கரெக்டா என்னால போட முடியுமா அவருக்கு தெரியாது. Whereas this guy Kamboj is doing wonderful. நான் இந்த இடத்துல பாலை பிச் பண்ணி டீவியேட் பண்ணேன். இப்ப நான் பாயிண்ட் வரேன் பாருங்க. மிச்சல் மார்ஷ்க்கு அவர் போட்டது எல்லாமே கிட்டத்தட்ட அவுட் ஸ்விங்கர் மாதிரி கரெக்டான லென்த்ல பிச் பண்ணி பாலை வந்து பேட்ஸ்மேன் கிட்ட அவே எடுத்துட்டு போனாரா? மிச்சல் மார்ஷ் அடிக்கணும்ன்ற இன்டென்டோட தான் வராரு. பட் தொட்டா காலின்னு தெரிஞ்சு போச்சு. அண்ட் பிஹைண்ட் த ஸ்டம்ப்ஸ் இஸ் தோனி அண்ட் தேர் இஸ் a slip also. அதனால அந்த ஒரு பயத்திலேயே 4 பால் தாட்டு விட்டார். இட் வாஸ் ஆடிங் எக்ஸ்ட்ரீம் பிரஷர் ஆன் them. அதனாலதான் விக்கெட் லூஸ் பண்ணார். புரியுதா உங்களுக்கு? இதே மிச்சல் மார்ஷ் தான் இவங்க கிட்ட கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ட போலான்னு முடந்தார், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ திஸ் இஸ் வாட் இஸ் பிரிசிஷன். உங்க லைன் அண்ட் லென்த்தையும் பேசி நீங்க கண்ட்ரோல் பண்ணி போட்டீங்கன்னா நீங்க 170 160 எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்க நல்ல பேஸ் போட்டாலே உங்களால நல்ல ஓவர் போட முடியும். தட் வாஸ் ப்ரூவ்டு பை ஹிம் வெரி வண்டர்ஃபுல்லி. அண்ட் கலீல் as usual he is making very good use of short balls. பட் இன்னும் கொஞ்சம் துரிதம் வரணும். மிச்சல் மார்ஷ் கொடுத்த அந்த ஒரு 6 அனாவசியம். அது லெக்ல கொண்டு போய் பால போட்டாரு. அந்த ஃபீல்ட் வாஸ் ஃபார் தி ஆஃப் சைட். தேவையே கிடையாது. அது 6 போற ஞாபகம் இல்லை. பட் இட் வென்ட் ஃபார் பவுண்டரி. அது வந்து பாத்தீங்கன்னா அனாவசியம். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து அனாவசியமா ஆப்பனண்ட்டுக்கு ஒரு நல்ல லீட கொடுக்க முடியும். ஓவராலா 6 ஓவர்ஸ் நம்ம சூப்பரா தான் போட்டோம். பட் இந்த மிஸ்டேக்ஸ் தவிர்த்திருக்கலாம். இப்போ காம்போஜ் ஓவர்ல ரிஷப் பந்த் அடிச்சாரு, ஒரு பவுண்டரி அடிச்சாரு, ஒரு 6 அடிச்சாரு, இல்லன்னு சொல்லல. ஆனா எப்படி அடிச்சாரு? சாரி, நிக்லஸ் புரான் அடிச்சாரு. எப்படி அடிச்சாரு? ரிஷப் பந்த் அடிச்சாரு. எப்படி அடிச்சாரு? ஹீ ஸ்ட்ரகிள்டு. ஒரு ரிவர்ஸ் ஷாட் ஆட வேண்டி இருந்துச்சு. நல்ல கொஞ்சம் லெக் ஸ்டம்ப் வரைக்கும் இது என்ன சொல்ற ஆஃப் ஸ்டம்ப் வரைக்கும் நவுந்து வந்து லெக்ல அடிக்க வேண்டி இருந்துச்சு. கஷ்டப்பட்டு அடிச்சா பரவாயில்ல. நீங்க கொண்டு போய் லெக்ல போட்டு ஒரு 4 கொடுக்கறதுங்கிறது கிரைம் கலீல் பண்ணது. பட் ஹீ கேம் பேக் அகைன். சோ கலீல் கொஞ்சம் ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. whereas காம்போஜ் இஸ் டூயிங் a great action. ஆனா அவருக்கு 3 ஓவர் தான் கொடுக்குறாங்க. அண்ட் பத்தீரனா தயவு செஞ்சு டீம் விட்டு தூக்குங்க. நேத்து மேட்ச் நல்ல போலிங் விக்கெட், 45 ரன் அனாவசியம். அண்ட் அந்த 45 ரன்னுமே பேட் பால்ஸ். பேட்ஸ்மேன் கஷ்டப்பட்டு அடிக்கல. நல்லா பாருங்க, அவரோட ஓவர்ல பேட்ஸ்மேன் கஷ்டப்படவே இல்லை. விக்கெட் விழுந்தது தலைவா. விக்கெட் யார் வேணா எடுக்கலாம். when batsman does a mistake wicket will fall. ஷர்துல் தாக்கரோட விக்கெட் எடுத்தார் லாஸ்ட் ஓவர்ல. அது அவர் மேல தப்பும்பீங்களா? பால் டக்குன்னு மூவாய் வந்துச்சு, அழகா இப்படி பின்னாடி தட்டி விடாம அதை ஸ்ட்ரோக் வைக்கிற மாதிரி வச்சா ஷர்துல் தாக்கர் அவுட். சோ ஐ வுடன்ட் சரி அந்த பால் கூட நல்லா போட்டானே வச்சுப்போம், போனா போகுதுன்னு. பட் த ரெஸ்ட் ஆஃப் த ஓவர்ஸ் எஸ்பெஷலி அவர் போட்ட அந்த ஒரு 17 பாயிண்ட், அந்த 18th ஓவர் பெத்தட்டிக்கா இருந்துச்சு பத்திரனா. நான் பல முறை சொல்லியிருக்கேன், பத்திரனா இஸ் அன்ஃபிட். அவர் வந்து சும்மா வேகம் அப்படி கையை வீசுறாரே தவிர நான் எங்க பிச் பண்ணணும்னு அவருக்கு தெரியல. அவர் நினைக்கிற இடத்துல பால் பிச் ஆக மாட்டேங்குது. பேட்ஸ்மேன் தப்பு பண்ணா அவுட் ஆறாரு. 40 ரன் கொடுத்துட்டு நான் கடைசி உள்ள 2 விக்கெட் எடுக்கணும், பிரயோஜனம் இல்லை தம்பி. பத்திரனா இஸ் வெரி பெத்தட்டிக். நீங்க இப்பதான் யங்ஸ்டர்ஸோட வேல்யூ உங்களுக்கு தெரியுது. ஷேக் ரஷீத் எடுத்திருக்கீங்க, நல்லா ஆடினாரு. இவரை காம்போஜ் எடுத்திருக்கீங்க.
கோ ஃபார் நாகர்கோட்டி சூப்பரா போடுறாரு, நல்ல ஆவரேஜ் இருக்கு அவருக்கு. நான் அவருடைய போலிங் டிஸ்கிரிப்ஷன்ஸ் சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். நல்ல அழகான என்ன ஒரு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்ப மீடியம் பேஸ் போடுறாரு, நல்ல அபிலிட்டி. ஒரு காலத்துல ஷெட்யூல் தாக்கூர் நம்மகிட்ட நல்லா விளையாடிட்டு இருந்தா தெரியுமா, அந்த மாதிரி ஒரு போலரா இருக்காரு. அண்ட் ஹி ஹஸ் காட் அ வண்டர்ஃபுல் ஃபியூச்சர். சில நேரத்துல நல்ல பேஸ் டெலிவரிஸும் போடுறாரு. சோ பத்தீரானாக்கு பதிலா நாகர்கோட்டியை தயவு செஞ்சு கொண்டு வாங்க. ஒருவேளை நாகர்கோட்டி நல்லா போடலன்னே அசியூம் பண்ணிக்கோங்க, 2 ஓவர் சொதப்பிட்டாரு. 3வது ஓவர், அது அந்த 3வது ஓவர்ல இப்ப இவர் காம்போஜ் 3 ஓவர் தான் போட்டிருக்காரு. சோ அந்த 2 ஓவர் கொடுத்துட்டு 1 ஓவர் எக்ஸ்ட்ராவா நீங்க காம்போஜ் கொடுத்தீங்கன்னா அந்த 4 ஓவர் ஸ்லாட்ல 1 ஓவர் முடிஞ்சது. இன்னொரு ஓவர் ஜம்மி ஓவர்டன், அவரை பத்தி நான் பேசணும். அவர் இன்னும் கொஞ்சம் பிக்கப் பண்ண வேண்டி இருக்கு. நிறைய ஷார்ட் பால்ஸ் அன்னெசரியா போடுறாரு. ஹி காட் சம் ஹிட், பட் அவருக்கு அபிலிட்டி இருக்கு. அவர் பத்தியா நம்ம கிடையாது, அவருக்கு அபிலிட்டி இருக்கு. அவர் அவருடைய தாட் ப்ராசஸ் தான் தப்பா இருக்கே தவிர, நான் நினைச்சா கரெக்டா போட முடியும் அவரால். நான் இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல பாத்திருக்கேன். சோ அவருக்கு 1 ஓவர் எக்ஸ்ட்ரா கொடுத்து சமாளிக்கலாம். அதனால யூ ஹாவ் டு ஸ்டாப் பத்தீரனா, யூ ஹாவ் டு பிரிங் இன் நாகர்கோட்டி. இதை டீம் பண்ண மாட்டாங்க, பட் பண்ணலன்னா நம்ம போலிங் யூனிட்ல அந்த கடைசி ஓவர்ஸ் வில் ஆல்வேஸ் கெட் ஹிட். ஓகே, இன்னொரு முக்கியமா ஃபீல்டிங்க பத்தி பேசி ஆகணும். சென்னை இதுவரை ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ஃபீல்டிங் டீமா இந்த வருஷம் இருந்திருக்கு. ஐ திங்க் 13-14 கேச்சஸ் டிரா பண்ணிருக்காங்க. நேத்து இந்த ராகுல் திரிபாதி கேட்ச் புடிச்சதா இருக்கட்டும். சோ நேத்து ஃபீல்டிங்காவும் நல்லா தெரிஞ்சாகல. சோ அந்த இன்டென்ட் வந்திருக்கா? இல்ல நான் ராகுல் திரிபாதியோட கேட்ச் பாராட்டியே ஆகணும். என்னதான் திரிபாதியோட பேட்டிங் மேல எனக்கு ஒரு கன்சர்ன் இருந்தாலும், சூப்பர் ரன்னிங் கேட்ச். கிட்டத்தட்ட ஒரு 22 மீட்டர்ஸ் கிட்ட கவர் பண்ணி ரொம்ப அழகா அதை ஹோல்ட் பண்ணாரு. ஹோல்ட் பண்ண விதம் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ 100% அப்ரிசியேஷன் ஃபார் இட். அந்த ஒரு ஃபீல்டிங் கொடுத்த கான்பிடன்ஸ்ல பேட்டிங் நல்லா பண்ணிருக்கணும். இஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் ஷாட்ஸ். சரி, அதை பத்தி அப்புறம் பேசுவோம். பட் நேத்துமே கூட ஐ திங்க் விஜய் சங்கர் கிட்ட இருந்து ஒரு மிஸ் இருந்துச்சு. ஓகேங்களா, ஃபீல்டிங் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கணும். நீங்க ஐபிஎல்லோட ஸ்டாண்டர்ட்ஸே வேற மாதிரி இருக்கு. பறந்து பிடிக்கிறாங்க. நேற்று கொல்கத்தா நைட் ரைடரோட ஃபீல்டர்ஸ் அந்த 2 டிராப் கேட்சை தவிர நல்லா இருந்துச்சு. பட் நேற்று அவங்க சரியா பண்ணல. பட் அதுக்கு முன்னாடி மேட்சஸ் எல்லாம் பாருங்க, அவங்க எவ்வளவு சூப்பரா இருக்காங்க. கிங்ஸ் 11ஓட ஃபீல்டிங்ஸ் கொஞ்சம் பாருங்க, இவங்களோட ஃபீல்டிங் கொஞ்சம் பாருங்க, டிசியோட ஃபீல்டிங் கொஞ்சம் பாருங்க. ஸோ தே ஆர் ஆல் கிவிங், லிட்டரலி தே ஆர் கிவிங் லைஃப். ஆர்சிபி இஸ் டூயிங் a great job now. ஓகேங்களா, பட் அங்கேயும் கொஞ்சம் டிராப்ஸ் இருக்கு, கரெக்ஷன் ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதான். பட் இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேம்ல இன்னுமே சிஎஸ்கே நிறைய பிக்கப் பண்ணணும். ஏன்னா ஒரு நல்ல கேட்ச் மேட்சை மாற்ற முடியும். ஐ திங்க் விஜய் சங்கரும் திரிபாதி விட்டுருங்க, திரிபாதி ஃபீல்டிங் வைஸ் ஓகே தான், இதுக்கு முன்னாடி ட்ராப் பண்ணிருந்தாலும். பட் விஜய் சங்கர் நல்ல ஃபீல்டர். இப்போ அவர் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் there is an area of improvement surely in that mention actually. ஓகே, கடைசி கொஸ்டினா பேட்டிங் பத்தி பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து அந்த மிடில் ஆர்டர் சொதப்பிக்கிட்டே இருக்காங்க. நேத்து நம்ம சொன்ன மாதிரி அந்த 1 ஓவர் 2 ஓவர் ரவி பிஸ்னாய் 3 ஓவர் தான் போட்டிருந்தாரு. ஸோ அந்த 1 ஓவரும் மேபி அது ஒரு பிளஸ் அமைஞ்சிச்சு சென்னைக்கு. ஸோ நல்ல வனிஸ் பேர்டின்னு ஒரு நல்ல ஹிட்டர் டெல்லிக்கு ஆண்டவர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்ப மித்ரேன்னு ஒரு ஓப்பனர் ருத்ராஜுக்கு பதிலாக எடுத்திருக்காங்க. ஸோ இன்னும் ஏதாச்சும் யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா, இல்ல இதே டீம் ஓகே தான்? சரி, இப்ப இந்த மித்ரே அவரை பத்தி ஐ வில் ஹேவ் டு டு a little bit of reading. ஓகேங்களா, இன்னைக்கு தான் அதை படிக்க ஆரம்பிச்சேன். பட் let me take, I mean whoever the player, நான் அவரோட நேம் ஐ ஹேவ் டு recollect completely. பட் அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் ஐ ஸ்டார்டட் ரீடிங் a little about him. பட் என்ன பொறுத்த வரைக்கும் 1 person has to be surely removed of திரிபாதி. நீங்க ஃபீல்டிங் நல்லா இருக்கு அப்படின்றதுக்காக நீங்க ஒரு பேட்டரை நீங்க பலி கொடுக்க முடியாது. திரிபாதி இஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் ஷாட்ஸ். அவர் நல்லா விளையாடி இருக்காரு தான் கேக்கையா இருக்கு, நான் அதை மறுக்கல. பட் த பாயிண்ட் இஸ் he has now run out of ideas. அவருடைய பாடி லாங்குவேஜ் நிறைய டைம் டிராக் பண்ணது ஷார்ட் பொசிஷனுக்கு வருது. அதே தான் விஜய் சங்கருக்கு ஆல்மோஸ்ட். பட் இப்ப நான் டு டாக் அபவுட் திரிபாதி, ஷார்ட்ஸ் மறந்துருச்சு. அவர் நல்ல ஷார்ட்ஸ் அட்டம்ப்டே பண்ண மாட்டேங்கிறாரு. விஜய் சங்கருக்கும் அதே தான், நல்ல ஷார்ட்ஸ் அட்டம்ப்டே பண்ண மாட்டேன். பட் அவராவது டக்குன்னு ஒரு லூஸ் பால் கிடைச்சாலாச்சும் ஒரு 6 அடிக்கிறார். பட் திரிபாதி இஸ் வெரி பேட் பொசிஷன். சோ அந்த இடத்துல ஐ அகெயின் ஸ்பீக், இதுதான் நான் போன இன்டர்வியூ சொன்னேன், ஆண்ட்ரே சித்தார்த் வரணும். ஆண்ட்ரே சித்தார்த் விக்கெட் விழாம ஒரு 120-130 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடக்கூடிய ஒரு நல்ல பிளேயர். அவர் அழகா ஒரு 15-16 ஓவர் வரைக்கும் தோனியும் தூபேவும் வராம பாத்துக்குவாரு. அண்ட் தூபே இஸ் பெத்தட்டிக். அவர் இப்பவும் நான் சொல்றேன், தூபேக்கு பதிலா கரண்ட் இருந்தா நல்லா இருக்கும். பட் இந்த 2 மேட்சுமே அவர் தாங்க நின்றாரு. நிக்கிறது மேட்டர்ல அடிக்கணும். நீங்க லூஸ் பால் வந்தா மட்டும்தான் அடிப்பேன்னா விஜய் சங்கரே நான் டவுன் தி ஆர்டர் பண்ணுவாங்கன்னு சொல்லுவேன். நீங்க நல்ல பால்ஸே அடிக்கணும். நீங்க அங்க பாருங்க நிக்லஸ் பூரன் எப்படி அடிக்கிறார், இங்க இந்த KL ராகுல் எப்படி அடிக்கிறார் டவுன் தி ஆர்டர். எவ்வளவு நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லா டீம்லயுமே இந்த டவுன் தி ஆர்டர் திடீர்னு சஷாங்க் இந்த மாதிரி இந்த டவுன் டி ஆர்டர்ல யார் ஒரு மேட்ச் ஹிட்டர் வச்சிருக்காங்களோ அவங்க தான் பெருசா ஜெயிக்கிறாங்க.
ஓகேங்களா? ஆனா சிவம் துபே வந்து நேத்து கூட 28 பால் 25 ரன்ல விளையாடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஷர்துல் தாக்கூருடைய அந்த ஒரு கருணையான ஈவென்ட் லிட்டில் ஹையர். இந்த பக்கம் தோனி அவரை தான் எல்லாரும் குறை சொல்றோம் தோத்தா. ஆனா 5 பால்ல 9 ரன் இருந்தாரு. அதுக்கப்புறம் 9 பால்ல 17 18 போயாச்சு. ஓகேங்களா? பொழந்தாரு. வேற இந்த பக்கம் 28 பால் 25 ரன். அவர் ஹிட்டரா அவரு துபே. அவர் ஒழுங்கா அவங்க இந்த மாதிரி டார்கெட்டை 16 ஓவர்ல முடிக்கிறாங்க தலைவா. நீங்க 19 ஓவர் வரைக்கும் கொண்டு போய் திக் நிமிடங்கள்னு ஆடி தோனி வந்து தான் ஜெயிச்சு கொடுக்கணும்னு நினைச்சா இட்ஸ் நாட் ஃபேர். நாட் ஜடேஜாவை பத்தி இங்க வந்து சொல்லலை. ஜடேஜாக்கு என்னைக்குமே சப்போர்ட் அப்படி கிடையாது. ஜடேஜா லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல பேட்டிங் போயிருச்சுன்னே நான் சொல்றேன். ஆனா நேத்து அவர் செகண்ட் டவுன் இறக்கணும் ஒரு நல்ல ஐடியா. அட்லீஸ்ட் விக்கெட் விடுறத கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணார். பட் அந்த இடத்துல ஒரு ஆண்ட்ரே சித்தார்த் வந்தார் திரிபாதிக்கு பதிலானா இன்னுமே ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடி ஒரு 35 பால் 43 ரன்ன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல 16-17 ஓவர் கொண்டாந்தார்னா தூபே கேன் பிளேஸ் நேச்சுரல் கேம், தோனி கேன் பிளேஸ் நேச்சுரல் கேம், அழகா நல்ல ஸ்கோர் கொண்டு வர முடியும். ஸோ ஆண்ட்ரே சித்தார்த் ஹாஸ் டு கம் இன் பிளேஸ் ஆஃப் இவர் திரிபாதி. அது எப்படி நீங்க மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா பத்திரனாவை தூக்கி விட்டுட்டு ஓகேங்களா, கான்வே இன்ஃபேக்ட் ஆண்ட்ரே சித்தார்த்தோட இன்னொரு ஐடியா கூட எனக்கு இருக்கு. பத்திரனாவை தூக்கி விட்டுட்டு கான்வே உள்ள கொண்டு வரலாம். அப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லெஃப்ட் ஹேண்டர் கிடைப்பாங்க. கரெக்டா? ஒரு ஃபாரினர் போயிடுவாங்க, ஒரு லெஃப்ட் ஹேண்டர். அப்போ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் குறைகிறாங்களே நாகர்கோட்டி உள்ள கொண்டு வாங்க. நான் ஆண்ட்ரே சித்தார்த் கூட விஜய் சங்கர் பாலான்னு சொல்லிடுவேன். சொல்ல முடியுதா உங்களுக்கு? இப்ப திரிபாதிக்கு பதிலா யூ ஹாவ் டு பிரிங் அவுட் நாகர்கோட்டி. அப்போ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கிடைச்சிருவாரு. அப்போ ஒரு பேட்ஸ்மேன் குறையறாருன்னா பத்திரனாக்கு பதிலா யூ பிரிங் இன் அ ஃபாரினர் கான்வே. சோ அந்த ஃபாரின் ஸ்லாட்டும் கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிடும். அதே சமயத்துல கான்வே மாதிரி ஒன் டவுன் என்ன சொல்றது இன்னொரு நல்ல ஓபனர் நமக்கு கிடைப்பாரு. அப்போ கான்வே ஓபனிங் விட்டுட்டு அவர் என்ன நேத்து நீங்க சொல்ல நான் ரச்சின் ரவீந்திரன் நல்லா தானே விளையாடினாரு. என்ன கேட்டா ரச்சின் ரவீந்திரா ஒன் டவுன் வந்தா இன்னுமே நல்லா விளையாடுவான்னு நம்பிக்கை இருக்கு. கான்வே வந்து பிக்கப் ஆகல. ஒரு 2 மேட்ச் தொடர்ந்து விளையாட விடுங்க. பிக்கப் ஆயிடுச்சு. ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்ல அவர் ஆட விடுங்க. ஹைதராபாத் மாதிரி பொழந்து கட்டிடுவார். சோ கான்வேவை பத்திரனாக்கு பதிலா உள்ள கொண்டாட்டு போலர் ரீப்ளேஸ்மெண்டா திரிபாதிக்கு பதிலா நீங்க வந்து நாகர்கோட்டி உள்ள கொண்டாட்டீங்கன்னா டீம் பக்காவா செட் ஆயிடும். அந்த புது பிளேயர் பத்தி ஐ ஹேவ் டு டு ரீடிங். பட் இது ஓகே. இதுல விஜய் சங்கருமே ஒரு பிரச்சனை நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்ட்ரே சித்தார்த் உள்ள கொண்டாங்க. மிடில் ஆர்டர் செம ஸ்ட்ராங் ஆயிடும். அப்போ நம்மளால 160 to 180 பிளஸ் ஸ்கோரை ஈஸியா எடுக்க முடியும். ஒரு பேட்டிங் கவலை பெருசா இல்லைன்னா போலர்ஸ் இண்டிபெண்டா செயல்பட்டா இனிமே நிறைய ஜெயிக்க முடியும். இந்த சீசன் நம்ம எந்த அளவுக்கு பிளே ஆஃப் போவோம் தெரியல. அப்ப அட்லீஸ்ட் அடுத்த சீசனுக்கு இப்ப இருக்கிற பிளேயர்ஸ் ரெடி பண்ணோம் அப்படின்னா உண்மையிலே அடுத்த சீசன்ல மாஸ் காட்டலாம். ஓகே, நிறைய விஷயங்களை தெளிவா சொல்லியிருக்கீங்க பிரதர். அடுத்த மேட்ச்ல இருந்து தொடர்ந்து சந்திப்போம். நேரத்திற்கு நன்றி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.